நான் ஒரு ஆணா பெண்ணான்றது ஒரு குழந்தை எப்போ புரியும்னா 4 வயதுல. இந்த குழந்தைக்கு தான் ஒரு பெண்ணுன்ற உணர்வு வந்துருச்சுன்னா பின்னால அவங்க 3ஆம் பாலினம் உள்ள ஒரு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இப்பதான் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முன்னால குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால விந்து பைகள் இறங்கி சாதாரணமா இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். குழந்தையின்மைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் முக்கியமான காரணம் மம்ஸ் என்ற வைரஸ். அந்த நோய் தாடையை தாக்கிட்டு கீழே போய் விந்து பைகளை தாக்கிடும். விந்து பைகள் பெரிதாக வளர்ந்து முழுமையான ஹார்மோன் சுரப்பு விந்து உற்பத்தி இல்லாமல் போயிடும். 92% இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் இறந்து போறவங்க எல்லாம் ஆண்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆண்கள் நலத்தை பத்தி பெருசா யாரும் இந்த காலகட்டத்தில் பேசுறதே இல்லை. குழந்தைகள் பத்தி பேசுவாங்க, பெண்கள் பத்தி பேசுவாங்க. ஸோ ஒரு ஆண் குழந்தை பிறந்து அது இப்போ இறக்குற ஒரு 80 வயசு வரையும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஏஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நிறைய டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போது ஒரு 5 வயசு வரையும் எந்த மாதிரியான டிசீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை எப்படி அவங்களோட சேஞ்ச் இருக்கும் சார்? ஆண்கள் நலம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். அது நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒன்று என்ன அப்படின்னா 92% இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் இறந்து போகிறவங்க எல்லாம் ஆண்கள் தான். ஓகே. அதே மாதிரி ஆண்களும் பெண்களும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா பெண்களை விட 5 வருடங்கள் ஆவரேஜாக முன்னாலே இறந்து போயிடுறாங்க. தற்கொலை ஆண்கள் அதிகம். அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறவங்க, ரோடு ஆக்சிடெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆண்கள் சீக்கிரமாக இறந்து போகிறாங்க. ஓகே. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதை யாரும் ஆண்கள் போய் டாக்டர் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. பெண்கள் எப்படியாவது ஒரு டெலிவரி, அது கைனகாலஜி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்கள் போய் ஒரு மருத்துவரை பார்க்குறதுன்றது பெண்களோட 3 மடங்கு கம்மியாக இருக்கும். ரொம்ப ரேர். எனிவே, இப்போ ஆண்கள்னு பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு 10 வருஷமும் ஒரு எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டு எப்படி நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் பிறந்த உடனே குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா விந்து பைகள் கீழே இறங்கி இருக்கணும். விந்து பைகள் உண்மையில் வயிற்றுக்கு உள்ளே உருவாகிறது. அது கீழே டெலிவரி ஆகிறதுக்கு முன்னால், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் விந்து பைகள் இறங்கி சாதாரணமாக இருக்கிற இடத்துக்கு வந்துடணும். ஆனால் 100-2-3% குழந்தைகளுக்கு வயிற்றுலேயே தங்கிடும், இல்லை வர்ற அதனுடைய பாதையில் போய் நின்றுக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பின்னால் விந்து பைகள் பெரிதாக வளர்ந்து முழுமையான ஹார்மோன் சுரப்பு விந்து உற்பத்தி இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா மீச தாடி இருக்காது. இந்த குழந்தைகள் ரொம்ப டாலாக குண்டாக இருப்பாங்க. தாடி முகம் மட்டும் 18 வயசு பையமாக இருக்கும். 35 வயசு ஆள் 18 வயசு பையமாக இருப்பார். முகத்தில் தாடி மீசை இருக்காது. ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா குழந்தை இருக்காது. இவங்க கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஓகே. இந்த பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும். அதை முதல்ல கண்டறிந்து ஆரம்பத்திலேயே இது ஒரு இன்ஸ்டியூஷனல் டெலிவரி நோய். இப்போது ஹாஸ்பிட்டல்ஸில் டெலிவரி பண்ணும்போது தனியாக குழந்தைக்காக ஒரு டாக்டர் இருப்பாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அப்போ முதல்ல சொல்லிடுவாங்க விந்து பைகள் இறங்கலைன்னு. ஒரு 2 வருஷத்தில் ஆப்ரேஷன் பண்ணி இறக்கி வச்சிடணும். ஓகே. இது முதல்ல பண்ணணும். அடுத்து குழந்தைகளுக்கு தடுப்பூசி ரொம்ப முக்கியம். MMR வேக்சின். இந்த குழந்தையின்மைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் முக்கியமான காரணம் மம்ஸ் என்ற வைரஸ். அது தாடையில் வீக்கம் வரக்கூடிய ஒரு நோய். அம்மை நோய். ஓகே. அந்த நோய் தாடையை தாக்கிட்டு கீழே போய் விந்து பைகளை தாக்கிடும் சில பேருக்கு. ஓகே. விந்து பைகளை தாக்குச்சுன்னா விந்தணுக்கள் உற்பத்தியே இல்லாமல் பண்ணிடும். விந்து உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா செல்களையும் அழிச்சிடும். அதனால விந்து பைகள் அப்போ உடனடியாக என்ன பண்ணால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செயின் கீன்னு போட்டுட்டு, இல்லை ஏதாவது லோக்கலாக ஏதாவது வேப்பிலை சுருகிட்டு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் கரெக்டாக இந்த மம்ஸ் ஒரு குழந்தைக்கு வருது, ஒரு 10-12 வயசில் வருது, 15 வயசில் வருது. உடனடியாக போய் ஒரு மருத்துவர் அணுகணுன்னா ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் கொடுத்து இந்த மம்ஸ் வைரஸ் விந்து பைகளை தாக்காமல் பார்த்துக்குவாங்க. ஓகே. அதனால பின்னால் வர்ற விளைவுகள் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஓகே. அப்புறம் ஒரு கொஞ்சம் வயசு அதிகமாகும் போது குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடுறது, குதிக்கிறது. கிரிக்கெட்டில் விந்து பைகள் அடிபடலாம். குதிக்கும்போது பல்வேறு விளையாட்டும் போது விந்து பைகள் திருகப்படும். விந்து பைகள் விரை வீக்கம் வரலாம். கொசுக்கடியினால், அடிபடுறதுனால. இதெல்லாம் பிரச்சனைகள். இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணலன்னா விந்தணுக்கள் உற்பத்தி குறையும்.
ஒரு இதை தவிர விந்து பைகள் சின்னதாக இருக்கிறது, வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது, மூளையிலேருந்து வர ஹார்மோனே கம்மியாக இருக்கும். ஓகே. விந்து பைகளுக்கு வரக்கூடிய மூளையிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்கள் குறைபாடுனால விந்து பைகள் முழுமையான வளர்ச்சி அடையாமல் சின்னதாக இருக்கும். ஓகே. அதனாலேயும் தாடி மீசையெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஓகே. இப்படி ஒரு பல பிரச்சனைகள் வந்து முதல் 10 வருடங்கள்ல இருக்கும். ஓ சரி, இப்போ நிறைய இந்த 10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் குழந்தைங்க அம்மாவோடய வளருவாங்க. இப்போ அம்மா ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு அம்மா வந்துட்டு ஒரு மேக்கப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் அதே பார்த்து நானும் வந்துட்டு ஒரு பவுடர் பூசிக்கிறேன், ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு வந்துட்டு தள்ளப்படுவாங்க. ஒருவேளை இது வந்துட்டு பின்னாடி அவங்க ஹார்மோனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே வந்துட்டு பயப்படுவாங்க. ஸோ இதை எப்படி சார் தடுக்கிறது? இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த 4 வயதில் தான் நான் யார் அப்படின்றது குழந்தைக்கு தெரியும். நான் ஒரு ஆணா பெண்ணான்றது ஒரு குழந்தை எப்போ புரியும்னா 4 வயதில், 4-5 வயசில் தான் அந்த குழந்தை வந்து ஐ எம் அ பாய், ஐ எம் அ கேர்ள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஓகே. இந்த டைமில் சில நேரம் என்னவாங்க, சில வீடுகளில் வந்து குழந்தை வந்து மொதல் 2-3 பெண் குழந்தையாக இருக்கும், கடைசி குழந்தைக்கும் ஜடகடை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது முதல்ல பெண் குழந்தையே இருக்காது, 2-3 ஆண் குழந்தையாக இருக்கும், கடைசி குழந்தைக்கு அழகு பார்க்குறதுக்கு ஜடை போடுவாங்க, பெண் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. அப்படி போடும்போது இந்த குழந்தைக்கு தான் ஒரு பெண்ணுன்ற உணர்வு வந்துருச்சுன்னா பின்னால் அவங்க 3ஆம் பாலினம் உள்ள ஒரு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இப்போ தான் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அப்போ அந்த வயதில் வந்து 4-5 வயதில் வந்து ஆண் குழந்தைகளுக்கு பெண் ட்ரெஸ் போடுறது வந்து தவறு. அதேமாதிரி பெண் குழந்தைகளுக்கு ஆண் ட்ரெஸ் போடுறதும் பண்ணக்கூடாது. ஓகே சார். அதில் பிற்காலத்தில் வர்ற பிரச்சனைகளுக்கு அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். இது நிரூபிக்கப்பட்ட விஷயம். இது வந்து பல ஆய்வுகளில் இது நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா விந்துப்பை இறங்குறது, ஹார்மோன் சுரக்கிறதுலாம் உள்ளே நடக்கிறது. மன ரீதியாக நான் யார் அப்படின்னு ஒரு குழந்தை ஆண் பெண்ணுன்ற ஒரு கான்சியஸ் வர்றது வந்து 4-5 வயசு. அந்த வயசில் குழப்பமான நடவடிக்கைகளை யாராவது பெற்றோர்கள் பண்ணி விட்டாங்கன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் 3ஆம் பாலினத்தினராக மாறும்போது சிக்கலாயிடும். ஓகே. அதனால் அந்த வயதில் இந்த மாதிரி கிராஸ் ட்ரெஸ்ஸிங், ஆண் குழந்தைக்கு பெண் ட்ரெஸ், பெண் குழந்தைக்கு ஆண் ட்ரெஸ் போடுறதெல்லாம் பண்ணவே கூடாது. அது விளையாட்டுத்தனமாவோ இல்லை ஸ்கூலில் ட்ராமாவுக்கு எதுக்குமே பண்ணக்கூடாது. பண்ணுறது ஆபத்தான விளைவுகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ ஸ்கூல் ஒரு மிட் ஏஜில் பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் வந்துட்டு ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க, அது வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு ஊருக்கே வந்துட்டு சொல்லுவாங்க. பட் ஒரு பையன் வந்துட்டு அந்த ஏஜ் அட்டென்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்டேஜை வந்துட்டு மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் கிட்ட கூட வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. அது எந்த அளவுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும், அதில் அப்போ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கும் சார்? பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு வந்து இரத்தப்போக்கு வந்து வெளியே ஆப்வியஸாக தெரியறதுனால அவங்க அதை பெற்றோர் சொல்லுவாங்க. ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு 10-12 வயசுலேருந்து 14க்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு விந்து வெளியாகலாம். மெனார்கேன்னு பேர். பெண்களுக்கு வர்றதுக்கு பேர் மெனார்கேன்னு பேர் ஃபஸ்ட் டைம் வர்றதுக்கு. ஆண்களுக்கு வர்றது ஸ்போமாக்கேன்னு பேர். ஃபஸ்ட் டைமாக விந்து தூக்கத்தில் வர்றது தான் அவங்க ஒரு வயதுக்கு வர்றாங்கன்றதுக்கு அர்த்தம். ஸ்போமாக்கே அப்படின்னு பேர். இது வந்து ஏன் அவங்க யாரும் சொல்கிறது இல்லைன்னா, இது வந்து ஒரு செக்ஸ் கனவோடு சேர்ந்து வரும். பெண்களுக்கு இரத்தப்போக்கு வந்து இயல்பாக வரும், அதை மறைக்கவும் முடியாது. முதல்ல ஆண்களுக்கு வந்து ஒரு ஆழமான செக்ஸ் கனவுகளோடு சேர்ந்து வரும். இது வந்து கடுமையான குற்ற உணர்வு அவங்களுக்கு உண்டு பண்ணலாம். ரெண்டாவது, இது சொல்கிறது இல்லை, ஏன்னா சொல்லாட்டி விட்டாலும் வெளியே ஒன்றும் தெரியாது. இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொன்னாலும் அந்த கனவுகளோடு சொல்கிறதுல ரொம்ப பெரும் சிக்கல்கள் இருக்குது. அவங்களுக்கே அதிர்ச்சியாக கூட இருக்கும் இந்த மாதிரி கனவு வர்றது. அதனால் இதை வந்து பொதுவாக பகிர்றதில்லை. இது சம்மந்தமாக நாங்கள் கூட சில ஆய்வுகள் பண்ணணும்னு 90கள் 95 2000க்கு முன்னால் ஆண்கள் சிறுவர்கள் எழுந்தோடனே போகிற முதல் யூரின் எடுத்து அவங்க செக் பண்ணால் அதில் விந்து இருந்ததுன்னா அது அவங்க பருவம் அடைந்ததுக்காக எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ஆய்வுகள் ரொம்ப சிக்கலானவை, அப்படி ஈஸியாக பண்ண முடியாது. எல்லா வீடுகளிலும் போய் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கொடுத்து முதல் யூரினை பிடிச்சி செக் பண்ணுறதுன்றதெல்லாம் அது எவ்வளோ ஈஸியான ஒரு வேலை இல்லை, கஷ்டமான ஒரு வேலை. அதனால் அந்த ஆய்வுகள் வந்து ஆண் எப்போ முதல்ல வயதுக்கு வர்றாரு அப்படின்றத சரியாக சொல்ல முடியாது. அவனுக்கே கூட பல பேருக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க கொஞ்ச நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு தூக்கத்தில் செக்ஸ் கனவுகளோட விந்து வரும். அது அப்புறம் இயல்பாக வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறை வந்துக்கிட்டு இருக்கலாம். இது இயல்பான விஷயம், இதில் ஒன்றும் தவறு இல்லை.
அதை கொஞ்சம் ரகசியமாகவும் அவங்க வச்சுருப்பாங்க. அது ஏதோ தப்புன்னு நம்புறதுனால அவங்க ரகசியமாக வச்சுட்ருப்பாங்க. அது இயல்பான விஷயந்தான். அது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா சார் அவங்க? சொல்லலாம், பட் அவங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா பெண்கள் வயதுக்கு வர்றதும் கூட சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஒரு பெண்கள் ஹைஜீன் மட்டும் எப்படின்னு சொல்லி கொடுத்து போகலாம். பல்வேறு விஷயங்களை பெண்களுக்கும் ஆண்களுக்குமே சொல்லித்தரலாம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் சொல்லித்தரலாம். அதுக்கு மேலே அதுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகே சார். சார் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இப்போது அவங்களுக்கு விந்து வெளி வந்துருச்சு, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது ஓகே இது நம்ம ஏதாவது ஒரு லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டேயோ இல்லை இது எப்படியாவது வந்து நம்ம இப்போ நிறைய வந்துட்டு படங்கள் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க பசங்க. ஸோ இதை நம்ம எப்படியாவது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு தாட்டாகவே வந்துட்டு வச்சுருக்காங்க. அதாவது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் அப்படின்றது வந்துட்டு எந்த அளவுக்கு அட்வைசபிள் சார்? பொதுவாக ப்ரீமேரிட்டல் செக்ஸை பற்றி உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் அசோசியேஷன் எல்லாருமே நாங்கள்லாம் வந்து தள்ளி போடுங்க, திருமணத்துக்கு பின்பு வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் முன்னேறிய நாடுகளில் அப்படி நிலைமை இல்லை. முன்னேறிய நாடுகள்னு பார்த்தோன்னா அமெரிக்கா, யூரோப்லாம் ஒரு பள்ளி போகிற குழந்தைகள் வந்து ஒரு 15-14 வயது ஆகும்போது அவங்க செக்ஸில் ஈடுபடுறாங்க. இங்கே சுய இன்பத்தில் ஈடுபடுற மாதிரி அங்கே செக்ஸில் ஈடுபடுறாங்க. அது ஒரு இயல்பாக எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க, தப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் அது வந்து தேவையில்லாத கர்ப்பம் அல்ல பால்வீன நோய்கள், HIV போல பல தொற்றுகளுக்கு காரணமாக இருக்கும். கிளின்டன் காலத்தில் வந்து சர்ஜன் ஜெனரல் அப்போ சொன்னார், எல்லாருக்கும் சுய இன்பம் கற்றுக் கொடுக்கணும். தேவையில்லாத, ஏன்னா இவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுனால தேவையற்ற கர்ப்பம், HIV தொற்றெல்லாம் வருது அப்படின்னு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம 3ஆம் உலக நாடுகள், முஸ்லீம் நாடுகள் எல்லாம் அந்த மாதிரி வேண்டாம், நீங்கள் திருமணம் வரைக்கும் உறவில் ஈடுபட வேண்டாம்னு சொல்கிறோம். ஆனால் இதில் என்னென்ன கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதாவது 95லேருந்து 2000 வரைக்கும் நான் பிரபலமான வெப்சைட்டுகள் எல்லாம் செக்ஸ் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். ஓகே, வெப்சைட்டில். அப்போது இந்த மாதிரி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி உலகம் முழுவதும். அப்போ எங்கள் சைட்டு வந்து உலகம் முழுவதுமே எல்லோரும் பார்ப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கேள்விகள் வரும், திருமணத்துக்கு முன்பு செக்ஸ் பண்ணலாமான்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கல்ச்சரை விட்டு இங்கே தானே நிறைய பேர் பார்க்குறாங்க. அது தமிழில் இருக்காது, இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆங்கிலத்தில் நாங்கள் வாட்டுக்கு அது வேண்டாம் தள்ளி போடுங்க அப்படின்னு கொடுத்துருவோம். அமெரிக்காவிலேருந்து மெயில் வரும், டாக்டர் உங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் தேவைப்படுது, எல்லாரும் செக்ஸ் பண்ணுறது ரொம்ப நார்மல், அதையே நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஏன் அப்படின்னா கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு நாட்டிலையும் இதுக்கான விதிமுறைகளும் பல்வேறு நடைமுறைகளும் வேறு. அமெரிக்காவில் இப்படி ஒரு 15 வயது பையனும் பொண்ணும் செக்ஸ் பண்ணாங்கன்னா அது தப்பு இல்லை. இந்தியாவில் பாக்ஸோ சட்டத்தில் உள்ள தெரியலாம். அப்படி கடுமையான முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் கடுமையான தண்டனைகளோடு இருக்கலாம் பல நாடுகளில். அப்போது இது வந்து அந்தந்த நாடுகளை பொறுத்து சட்டங்களும் அதனுடைய இதெல்லாம் கடுமையாக இருக்கும். அதனால் எல்லா நாடுகளுக்கும் ஒரே போல் ஒரு முறையே கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு விதிமுறைகள், ஒரு பழக்கங்கள், கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதனால் இதுக்கு யூனிஃபார்மாக இல்லை. தமிழ்நாடு அல்லது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ப்ரீமேரிட்டல் செக்ஸ் வந்து நம்ம தவிர்ப்பது நல்லது. கண்டிப்பாக திருமணம் வரைக்கும் உறவை தள்ளி போடுறது நல்லது.